ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் போன தடவை பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கான ஆடுகளம் சீரீஸில் செஞ்சுரியன் கிரவுண்டை ஃபீச்சர் பண்ணியிருந்தேன். செஞ்சுரியன் கிரவுண்டை ஃபீச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மெமரபிள் விக்ட்ரி நமக்கு டெஸ்ட் மேட்ச்சில். அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்துவ நண்பர்கள் பல பேர் வந்து கிறிஸ்மஸை கொண்டாடிருப்பாங்க. அதுக்காக முதல்ல விஷ் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல கிறிஸ்மஸாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி 2022 ஸ்டார்ட் ஆக போகுது. 2021 yet again கோவிட் காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் 2022 இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி WHO ஒரு டைரக்டிவ் வந்தது. இயர் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல நியூஸு. பட் உலகம் முழுக்க ஓமிக்ரான் வைரஸ் திருப்பி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதோட வேரியண்ட்டு. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். பட் நம்ம எல்லோரும் சேர்ந்தால் இந்த வருஷத்தில் நம்ம இந்த கோவிடோட தாக்கத்தை டெஃபினட்டாக குறைச்சி ஒரு முன்னோக்கி போகலாம் ஒரு சமுதாயமாக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆடுகளம் சீரீஸில் ஜொஹானஸ்பர்கில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிரவுண்ட் வாண்டரஸ். இந்த வாண்டரஸுங்கிற கிரவுண்ட் அப்படி அந்த கிரவுண்டை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஸ்டாட்ஸ் இருக்குது, இந்தியன் டீமுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு இது எப்படிப்பட்ட கிரவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற ஞாபகங்கள் அதை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அதை தவிர சில இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியாஸ்லாம் கூட இருக்குது இந்த கிரவுண்டை பற்றி. சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் போன தடவை வந்தபோதே படித்தேன், அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிவியா வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜொஹானஸ்பர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டு மைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கோல்டு மைன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் லேட்டராக சொல்கிறேன் அதை பற்றி என்னென்னு. சவுத் ஆஃப்ரிக்காவில் மொத்தம் 9 ப்ராவின்ஸ் இருக்குது. அதில் அமைக்கப்பட்ட ஒரு ப்ராவின்ஸ் தான் கவுட்டங். சார், அந்த கவுட்டங்கிற ப்ராவின்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். பல பேருக்கு வந்து இந்த கவுட்டங்கிற ப்ராவின்ஸ் சொன்னால் தெரியாது. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டில் ஒரு அங்கமாக வகித்து வந்த இந்த ஜொஹானஸ்பர்க் வந்து டிரான்ஸ்வால் கிரிக்கெட் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். டிரான்ஸ்வால் கிரிக்கெட்டில் ஏகப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் விளையாடிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டு. இன்ஃபேக்ட் அதுலேருந்து சில பேர்லாம் எடுக்கலாம். கிளைவ் ரைஸ் அப்படிங்கிறவர் வந்து நாட்டிங்ஹாம்ஷியர்க்கெலாம் விளையாடிருக்காரு. நான் விளையாண்ட கவுண்டி. அவர் ரொம்ப பெரிய ஒரு லெஜெண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டில். அப்புறம் கிராம் போலக், அவர் ஆடினா வந்து ஊரே வந்து அப்படியே நின்று பார்க்கும், அவ்வளோ பெரிய அட்ராக்டிவ் பிளேயர். ஒரு விவியன் ரிச்சர்ட்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம் போலக் இந்த ஊர்லேருந்து தான் வந்தார். ஸோ இந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் ஆடின ஊர் தான் அந்த டிரான்ஸ்வால். ஏன் அந்த கவுட்டங்கை பற்றி சொன்னேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற மலைப்பகுதியில் 1800 அப்படிங்கிற இயரில் தங்கத்தை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த தங்கத்தை முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தோம்னா தங்கத்தோட விலைவாசி என்ன, அதை வாங்கலாமா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு பார்க்குறோம். பட் அன்னி தேதிக்கு தங்கம் இங்கே வந்து சேரும்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மலை பிரதேசத்தில் ஜொஹானஸ்பர்கில் 1800 கண்டுபிடிச்ச அந்த தங்கம் தான் ஜொஹானஸ்பர்கை ஒரு பிஸ்னஸ் டெஸ்டினேஷனாக மாற்றிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. என்னதான் இது வந்து ஒரு தங்கத்தை கண்டுபிடிச்ச இடம், ஒரு பிஸ்னஸ் ஹப் அப்படின்னு நான் சொன்னாலும், ஏகப்பட்ட பேர் வேலைக்காக இங்கே வந்தாலும், இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸ் ஹப்புங்கிறதுனால இது ஒரு கேபிட்டல் கிடையாது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. என்னடா ஜொஹானஸ்பர்கில் இவ்வளோ இருக்குது, கேபிட்டல் இல்லையா அப்படின்னு கேட்குறோன்னா, நம்ம மும்பை மாதிரி தான். மும்பை ஃபைனான்ஷியல் கேபிட்டல் மாதிரி இது சொல்லப்படாத ஒரு கேபிட்டல்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் ஹப்பு. 3 கேபிட்டல் இருக்குங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு: கேப் டவுன், ப்ளூம்ஃபோன்டைன் மற்றும் பிரிட்டோரியா. பிரிட்டோரியாவில் அமைக்கப்பட்ட கிரவுண்டு தான் செஞ்சுரியன், சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு எல்லாரும் பாராட்டப்பட்ட ஒரு கிரவுண்டு. அந்த இடத்துல நம்ம மேட்சை ஜெயித்தோம். அது ஒரு என்ன சொல்கிறது, பாக்ஸிங் டே டெஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா கிடச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கலாம். இப்போ நியூ இயருக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்க போகிற கிஃப்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, வாண்டரஸ் அப்படிங்கிற கிரவுண்டு ஜொஹானஸ்பர்கில் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தங்கியிருக்கிறது பிரிட்டோரியாலேருந்து நாங்கள் வாண்டரஸ் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour பஸ் டிரைவ் ஆகும். என்ன கரெக்டாக ஹரி? 40 minutes தான், கரெக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ராதாரவி சொல்கிற மாதிரி கணக்கு சரியாக ஒரு 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து போய் அந்த வாண்டரஸ் கிரவுண்டில் சேர்ந்தோம். அந்த கிரவுண்டுக்கு இன்னொரு பேர் புல் ரிங் அப்படின்னு. எதுக்கியா புல் ரிங்கு? இங்கே புல்லாக விட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. புல் ரிங் ஏன் அப்படின்னா, இங்கே கிரவுண்டு கட்டப்பட்ட விதம், அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இப்படி எரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கிரவுண்டோட அட்மாஸ்ஃபியரு இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருக்கும் விசிட்டிங் டீமுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இதோட அந்த கிரவுண்டெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டினதுனால பார்க்குற ஸ்பெக்டேட்டர்ஸுக்கெல்லாம் கிரவுண்டில் ரொம்ப கிட்டக்கேருந்து மேட்சை பார்க்குற மாதிரி தோணும். இப்படிங்கிறது இந்த புல்ரிங்கோட கான்செப்ட். ஆனால் உண்மையை ஒரு பிளேயராக சொல்கிறேன், நிஜமாகவே க்ரௌடெல்லாம் கிட்டக்க இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிரவுண்டு தூண்டு சைஸுக்கு இருக்கும். அண்ட் இந்த கிரவுண்டு தூண்டு சைஸுக்கு இருக்குன்னு ஏன் சொல்கிறேன், ஏன் இன்னும் நம்ம வான்கடே ஸ்டேடியமாக இருக்கலாம், ஈடன் கார்டன்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான். பட் இங்கே அந்த சின்ன கிரவுண்டு இன்னும் மேக்னிஃபிசென்ட்டாக இன்னும் ரொம்ப சின்னதாக தெரியும். ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கிரவுண்டு வந்து கிட்டத்தட்ட 6000 அடி, 6000 feet above sea level இருக்குது. கிட்டத்தட்ட 2000 மீட்டருக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கு இந்த பர்டிகுலர் சிட்டியும் இந்த கிரவுண்டும். ஸோ சும்மா பால் அப்படி அடித்தா நம்ம பக்கத்து வீட்டில் உழ வேண்டிய பால் பக்கத்து தெருவில் போய் விழும். ஆல்டிடியூடில் தின் ஏர், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. பாலை தூக்கி அடிச்சாங்கன்னா ரொம்ப தூரம் போய் விழும். இன்ஃபேக்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பல ஹை ஸ்கோரிங் மேட்சஸை இந்த கிரவுண்டில் தான் ஆடிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ஒயிட் பால் ஃபார்மேட். 434 அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருமே, ஞாபகம் வரலன்னா நான் திருப்பி ஞாபகத்தை படுத்துகிறேன் உங்களுக்கு.
அந்த பர்டிகுலர் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த அந்த ஒன் டே மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா 434 ரன்னை சேஸ் பண்ணி முடித்தது இந்த கிரவுண்டில் தான். என்னடா அப்படி இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணி முடித்தாங்க, என்ன பேட்டிங்கு, கிராம் ஸ்மித்து, ஹர்ஷல் கிப்ஸு, ஜஸ்டின் கெம்ப், அவருன்னு நீங்கள் சொல்லலாம், ரிக்கி பாண்டிங், மேத்யூ ஏடன், அதனால ரன்னு வந்ததுன்னு. இந்த கிரவுண்டும் இந்த கிரவுண்டு சைஸும் இந்த ஆல்டிடியூடும் அதுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டருங்க. இது நான் கிரவுண்டில் பார்த்து டிவியில் பார்த்தே வியந்து போன ஒரு கிரவுண்டு. இன்ஃபேக்ட் மிக் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் போலர் கிட்டத்தட்ட 100 ரன் கன்சீட் பண்ணார். 10 ஓவரில் கன்சீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட ஆடலை. அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு தான். ஸோ இது நான் டிவியில் பார்த்த மேட்ச்லேருந்து உங்களுக்கு மெமரிஸை சில கொடுத்தேன் வாண்டரர்ஸ். அது தவிர நானும் இந்த கிரவுண்டில் விளையாடிருக்கேன். எப்படா முதல் தடவை விளையாடினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2009 ஐபிஎல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பேண்ட் வேகனாக கிளம்பி வந்துச்சுங்க. இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது நான்லாம் பாஸ்போர்ட்டை முதல் தடவை ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஒரு சாப்பாவை அடித்து வீசா அடித்து வந்த ஊர் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தான். வாண்டரஸில் ஏகப்பட்ட மெமரிஸ். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ஆர்சிபியும் வந்து செமிஃபைனல், அதாவது நாக் அவுட் செமிஃபைனல் இந்த கிரவுண்டில் தான் ஆடினாங்க வாண்டரஸில். அந்த மேட்ச் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ராகுல் பாயும் அனில் பாயும் பயங்கரமாக விளையாடி ஆர்சிபியை டெக்கன் சார்ஜர்ஸோட ஃபைனல்ஸ்க்கு விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக தான் ஜெயிப்பாங்க அந்த மேட்சை. பட் எனக்கு இந்த கிரவுண்டில் நினைவு இருக்கிற ஒரு பயங்கர மெமரி, ஹாப்பி மெமரி அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா 2010 ஏர்டெல் சாம்பியன்ஸ் லீக் 2009 ஐபிஎல் ஆடி முடித்த உடனே 10 சிஎஸ்கே சாம்பியன் ஆனோம் ஐபிஎல்லில். அந்த சாம்பியன் ஆகி முடித்த உடனே வந்து சேர்ந்த இடம் தான் 2010 இந்த ஏர்டெல் சாம்பியன்ஸ் லீகோட ஃபைனலை இந்த கிரவுண்டில் தாங்க ஆடினோம். வாண்டரர்ஸ் ஸ்டேடியமில் ஷெவர்லே வாரியர்ஸ் அப்படிங்கிற டீமோட ஃபைனல்ஸ் ஆடி அந்த சாம்பியன்ஸ் லீகை வின் பண்ணி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கிடச்சிது அந்த தடவை. அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மூமெண்ட்டு. என்னோடய கரியரில் ஒரு என்ன சொல்கிறது, டெஃபினட்டாக ஒரு லேண்ட்மார்க் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே அதை ஞாபகப்படுத்தி வச்சுப்பேன். இப்போ கூட அந்த ட்ராஃபி தான் என்னோட கேபினெட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த கேமில் கூட விக்கெட் எடுத்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. டேவிட் ஜேக்கப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பயங்கரமான ஃபார்மில் இருந்தார். ஷெவர்லே வாரியர்ஸ்க்கு கேப்டன், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு விளையாடிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்லாம் இருந்திருக்காரு. அவர் வந்து ஆடுவார், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆகிடுவார். எல்பிடபிள்யூ ரூடி கட்சன் தான் அவுட் கொடுப்பாரு. எனக்கு இது ஒரு ஃபாண்டான மெமரி. இதை தவிர நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று 2010 ஃபீஃபா வேர்ல்டு கப்பை கூட ஜொஹானஸ்பர்கில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஜொஹானஸ்பர்கில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்காக தான் நான் இன்னைக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி பார்க்க மாட்டேன். பட் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, எனக்கு தப்பாக சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்தது எனக்கு கேட்குறதுக்கு. 1995 ரக்பி வேர்ல்டு கப்பை சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே தான், இந்த மாநிலத்தில் தான் ஜெயித்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சு இன்விக்டஸ் அப்படிங்கிற படம் வெளிவரத்துக்கான ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அந்த இன்விக்டஸ் படம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சுவா பீனார் அப்படின்னு சொல்கிற அவங்களோட கேப்டனை பற்றின ஒரு ஸ்டோரி. இன்ஃபேக்ட் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா கடியில் தான், இந்த ரெஜிமில் தான் இந்த ரக்பி வேர்ல்டு கப் அவங்க ஜெயிச்சாங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரி. இதை படித்ததுக்கப்புறமா தான் போய் நான் இன்விக்டஸ் மூவியை பார்க்கணும்னு டிசைட் பண்ணேன். நீங்களும் ஒரு வேளை இதை படித்து பிடிச்சிருந்தா அந்த இன்விக்டஸ் மூவியை பார்த்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த கவுட்டங் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ராவின்ஸில் தான் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்தாங்க லேட்டரான்னு சொன்னேன். இது வந்து லேண்ட் ஆஃப் கோல்டுன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் இந்த ஒரு பர்டிகுலர் மலை. இந்த மலையோட பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விட் வாட்டர்ஸ் ரேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மலைப்பகுதி, ரிட்ஜ் ஆஃப் த ஒயிட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து கோல்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. வருஷம் 1800 வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, கிளைவ் ரேஸ், கிராம் பாலக் அவங்களாம் விளையாடினான்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்வின் கலிச்சரன் மற்றும் சில்வெஸ்டர் கிளார்க்கை இந்த டிரான்ஸ்வால்காக விளையாடுறதுக்கு கிளைவ் ரைஸும் கிராம் பாலக்கும் கூட்டிட்டு வந்து விளையாட வச்சாங்க. சில்வெஸ்டர் கிளார்க் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் போட்டால் சும்மா மின்னல் அடி அப்படிங்கிற மாதிரி வேகமாக பால் வந்து சேரும். ஆல்வின் காலிச்சரனை வந்து ரொம்ப பயங்கரமாக ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து அவர் பல குழந்தைங்களுக்கு கோச்சிங் பண்ணுறாரு. ஆல்வின் காலிச்சரன் வந்து ஒரு கிரேட் பிளேயர், எக்கச்சக்க பேர் பார்த்து வியந்து போன ஒரு கிரிக்கெட்டர், வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டர். அதே மாதிரி ஜொஹானஸ்பர்கை வந்து, அதாவது வாண்டரஸில் இருக்கக்கூடிய கிரவுண்ட், இன்ஃபேக்ட் செஞ்சுரினே அப்படி தான் சொல்லுவாங்க, ஹைஃபெல்ட் அப்படின்வாங்க. ஃபெல்ட்னா என்ன சொல்கிறது, VELDT அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஃபெல்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிற, ஒரு ஆல்டிடியூட் மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து ஹைஃபெல்ட் லைன்ஸ், அதாவது வந்து முன்னாடி வந்து டிரான்ஸ்வால்னு இருந்தது வந்து இப்போ ரெண்டாக பிரிஞ்சு, ஒன்று வந்து டைட்டன்ஸ் அப்படின்னு செஞ்சுரியனில் ஹோம் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு டீமு, இன்னொன்று ஹைஃபெல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறவங்க வாண்டரஸில் சிச்சுவேட்டாக இருக்கிற ஒரு டீம். இன்ஃபேக்ட் ஹைஃபெல்ட் லைன்ஸோட 2012 சாம்பியன்ஸ் லீக் சிஎஸ்கே விளையாடிருக்கோம். ஆனால் அந்த மேட்ச் தோத்துட்டோம். நீல் மெக்கன்சிலாம் விளையாடுற அந்த டீமுக்கு. இப்போது எதுக்குடா ஹைஃபெல்ட் லைன்ஸ் அப்படின்னு சும்மா சொன்னேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஹைஃபெல்ட் லைன்ஸை பற்றி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா,
அந்த ஹைஃபெல்ட் லைன்ஸில் தான் இப்போ நம்ம பீடாக இருக்காரு பிரசன்னா, அங்கே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டராக வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து நிறைய இப்போ ட்வீட்டெல்லாம் போடுறாரு, என்னோட ரெகுலராக பேசிட்டுலாம் இருக்காரு. இன்றைக்கி கூட மேட்சை பற்றி நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன், அவர் வந்து இப்போ பேச போகிறாரு, நீங்களே கேட்பீங்க. மேட்சை பற்றி நான் பேச போகிறேன், வாண்டரஸில் எப்படி நடந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒருவர் அவரே வந்து இஷ்டத்துக்கு பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்வாரு, கேட்டுட்டு நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். வணக்கம். சரி, நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நான் வரணும்னு. சரி, உங்களை எதுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணும், வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா இந்த செஞ்சுரியன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னாங்க, அதை பிரீச் பண்ணிட்டாங்க. இப்ப ரெண்டாவது டெஸ்ட் வாண்டரஸ் நடக்குது. நான் என்ன ஒரு 20 மீட்டர் தள்ளி அங்க இருக்கேன். அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாவல எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப பிரகாஷ் ராஜ் கில்லி படத்துல சொல்ல மாதிரி பார்த்தா முத்துப்பாண்டி கோட்டடி அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயம் அந்த வாண்டரஸ் மேல ஒரு லவ்ல. ஏன்னா நான் இங்க ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர், ஒரு கிராக்கும் தெரியும், இங்க 11 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். இப்ப இந்த பிச்சை பார்த்தங்க, பிச்சு எப்படி இருக்குன்னா பயமா இருக்கு கிட்ட போறதுக்கு. ஏன்னா உள்ள கையை விட்டு பாம்பு திரும்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பாம்பு கண்டா கொஞ்சம் பயம். அதனால அந்த அளவுக்கு கிராஸ் இருக்கு. அந்த அளவுக்கு கிராஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னு சொல்லிடுறேன், சீரீஸ் முடிஞ்சிடும் வாண்டரஸ்ல. ஏன்னா இந்தியா வந்து என்ன லென்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் வச்சிருக்காங்கன்னா, ஃபுல்லர் லென்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், ஸ்விங் பவுலர்ஸ். வாண்டரஸ்ல உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா ஸ்விங் பவுலர்ஸ் தான், ஹார்ட் லென்ஸ் போடுற பவுலர்ஸ் கிடையாது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் அட்டாக் பாத்தீங்கன்னா ககிசோ ரபாதா, மோஸ்ட் லைக்லி டுவான் ஒலிஃபியா, லுங்கி எங்கிடி, மார்க்கோ யான்சன் எல்லாருமே வந்து ஹார்டர் லென்ஸ் போடுவாங்க. ஹார்டர் லென்ஸ் போட்டீங்கன்னா பிரிச்சிருவாங்க பேட்ஸ்மேன். ஸோ இந்த ஃபுல்லர் லென்ஸ் ஸ்விங் பண்ற பவுலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும் போது இந்த கிராஸை அவங்க கம்ப்ளீட்டா எடுக்கணும். கிராஸை கம்ப்ளீட்டா எடுத்தா இட்ஸ் கோயிங் டு பி a massive battle between both the batsmen. அங்க குவிண்டன் டி காக் வேற அன்பார்ச்சுனேட்டா ரிட்டையர் ஆயிட்டாரு. ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒன்னு கைல் வரேனே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா the promising Ryan Rickelton has got 2 domestic contests at a breezy pace of run a ball. இப்ப not long ago, ஒரு 2 மாசம் முன்னாடி. So one of them will surely play or both of them will be play. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேன் வில் ஆல்வேஸ் ஹேவ் an edge. ரானே பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல நான் அடிக்கிற ரன்னு அப்படின்னு அடிக்கக்கூடிய ஆளு. நம்பர் 71 எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். புஜாரா இஸ் ஆல்சோ டியூ ஃபார் a big score. ராகுல் ஸ்கோர் லாட் ஆஃப் அப்ளிகேஷன். மயங்க் இஸ் டேஞ்சரஸ். ஸோ நீங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாண்டரஸ்ல என்ன அப்படின்னா, எடுத்த உடனே முதல் நாள் வந்து ஸ்விங் ஆகும், கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவா இருக்கும். செகண்ட் டே தேர்ட்ல இருந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், பறக்கும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், லேட் ஆன் டே 4 அண்ட் டே 5 நல்லா ஆக ஆரம்பிச்சிடும். பேட்டிங் ஆடுறதுக்கு பவுன்ஸ் இருக்குமே ஒழிய அந்த கிராஸ் எல்லாம் சப்சைட் ஆகி நல்லா ஆட ஆரம்பிச்சிடும். இதுல ட்ரிக்கி கொஸ்டின், சவுத் ஆப்பிரிக்கா கிராஸ் விட போறாங்களா இல்ல கிராஸை எடுக்க போறாங்களா அப்படின்றது தான். என்னோட ப்ரெடிக்ஷன் பிஃபோர் த சீரீஸ் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் கோயிங் டு வின் 3-0. ஐ வில் ஸ்டில் கீப் ஆன் இட் ஜஸ்ட் பிகாஸ் த வே தே பிளேட் அண்ட் தே பிரீச் த ஃபோர்ட்ரஸ். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, வாண்டரஸ்ல டெஸ்ட் பிளேயிங் நேஷன் தோக்காத ஒரே டீம் இந்தியா தான். ஸோ அந்த கன்சிடரேஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா India has got a massive chance to go 2-0 up and seal the series in Wanderers. So I am putting my money on India. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ வந்து இதே ஃபோர்ட்ரஸ்ல கோலி வந்துட்டு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்ல வந்து இந்தியா தோத்து சீரீஸை லூஸ் பண்ணாங்க செஞ்சுரியன்ல. அப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, வாட் இஸ் யுவர் கமெண்ட்ஸ், யூ நாட் பீன் வின்னிங் ஓவர்சீஸ் அப்படின்னு அவர் கேட்டு நிறைய பேர் வந்து குறைஞ்சாங்க. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, அன்னியன் படத்துல என்ன ஆகும், பிரகாஷ் ராஜோட அண்ணன் வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு அன்னியன் வந்து வதம் பண்ணிடுவாரு. அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, டேய் என்னடா நீ செத்து போனது உன்னோட அண்ணன்டா, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமலே இருக்கியேடா அப்படின்னு. அதுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ரிப்ளை பண்ணுவாரு. எப்படி ரிப்ளை பண்ணுவாருன்னா, இல்லம்மா கோவப்படக்கூடாது, ஏன்னா கோபம் வெளியில படக்கூடாது, சரியான நேரத்துல கழுத்தை பிடிச்சு மூணு அது வரைக்கும் கோவப்பட மாட்டேம்மா. அதுதான் இங்க ஃபோர்ட்ரஸ்ல நடந்திருக்கு. இப்ப அடுத்தது வாண்டரஸ்ல என்ன நடக்க போறோம் தானே கேக்குறீங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. அதாவது எப்படின்னா, இந்த சீரீஸ் பர்டிகுலரா வந்து இந்த சீசன் ரவி சாஸ்திரி செம்ம ரிசல்ட் கொடுத்தாரு. அவர் கரெக்டா அந்த நியூசிலாந்து சீரீஸ் முன்னாடி போயிட்டாரு. இப்ப ராகுல் டிராவிட் புதுசா எடுத்துட்டு இருக்காரு. அவரை கிரேட் கோச்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கிரேட் ஹியூமன் பீங், கிரேட் கிரிக்கெட்டிங் பிரெயின். இப்ப எப்படின்னா, இப்ப அந்த திங்க் டேங்க் உட்காந்துட்டு இந்த செஞ்சுரியன் முன்னாடி உட்காரும் போது அதான் கேட்பாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவனை செஞ்சுரியன்ல போட்டு தள்ளிடலாமா, அதுக்கும் வேலை. வாண்டரஸ்ல நம்ம தோத்ததே இல்லை, வாண்டரஸ்ல வச்சு அவன் கதையை முடிக்கணும், அதுக்கும் வேலை. நம்பர் 71 ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, நம்பர் 71 இறக்கணும் செஞ்சுரிய, அதுக்கும் வேலை. ஒரு ஸ்பின்னர் வந்து ஓவர்சீஸ்ல வந்து உங்களை இந்த சேனால 5 விக்கெட் எடுத்ததே இல்லைன்றாங்க, அவன் எடுக்க வச்சிடலாமா, அதுக்கும் வேலை. அதுக்கும் மேல இதுக்கு மேல என்னையா இருக்கு.
வைரஸ், பிஎஸ்எஸ், பும்ரா, ஷமி, சிராஜ், இந்த 3 பேரையும் 5 ஓவர் ஸ்பெல்ல இறக்குனா அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் இறக்க போறேன். பிஎஸ்எஸ் வைரஸ். இதை தாங்க ராகுல் டிராவிட் பண்ணியிருக்காரு. சைடு வகடு எடுத்து சாப்பிட்டா பேசுனா சரத் பாபு நினைச்சியாடா? மெயின் வில்லனே அவரு தான்டா. நீங்க பூம்ரா சிராஜின்னு பேசிட்டு இருக்கீங்க. 7.5 நாட்டு சனி கூட கொஞ்சம் அப்படி இப்படி ஐயா விட்டுறியானா விட்டுரும். ஷமிக்கு பிடிச்சதுன்னா விடவே விடாதியா. பாத்தீங்கல்ல என்ன ஆச்சுன்னு. இனிமே பாருங்க வாண்டரஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ வந்து நம்ம ஜோஹானஸ்பர்க் அந்த கிரவுண்டை பற்றின டீட்டெயில்ஸாக நிறையா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜோஹானஸ்பர்கில் பார்த்தோம்னா மொத்தமாக அதான் ஜோஹானஸ்பர்க்னு சொல்கிறேன் பாருங்க. பிரிட்டோலியா இருக்கிறது செஞ்சுரியன், வாண்டரஸ் அட் ஜோஹானஸ்பர்க். வாண்டரஸில் எக்கச்சக்க பியூட்டிஃபுல்லான ஸ்டாட்ஸ் இருக்குங்க சொல்கிறதுக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு வென்யூ. பட் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 42 டெஸ்ட் விளையாடிருக்காங்க இங்கே. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா 18 தான் ஜெயிச்சிருக்காங்க மற்றும் 13 டெஸ்ட் தோற்றுருக்காங்க. ட்ரா வந்து 11 டெஸ்ட் ட்ரா ஆயிருக்கீங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. விசிட்டிங் டீம்ஸ் நிறையா வந்து வாண்டரஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. விசிட்டிங் டீம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நம்ம தான் அந்த விசிட்டிங் டீம். இந்த தடவை இந்தியாவுக்கு இந்த கிரவுண்டு எப்படிப்பட்ட கிரவுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு இந்த கிரவுண்டு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஏன் தப்புனா, இது ஒரு விசிட்டிங் டீமோட கிரவுண்டுங்கிறதால நம்ம ஃபோர்ட்ரஸ்லாம் சொல்லக்கூடாது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு ஒரு பயங்கரமான கிரவுண்டாக வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 5 டெஸ்ட்டில் 2 டெஸ்ட் ஜெயிச்சிருக்கோம், 3 டெஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம மேட்ச் தோத்ததே கிடையாது. அதாவது ட்ராலாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. பட் 2021 உங்களுக்கு அது வேறு விதமாக காமிச்சிருக்கோம். ட்ராலாம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ராவையும் என்ஜாய் பண்ணணும். அந்த டைமில் நடந்த ட்ராஸ்லாம் நம்ம நிறையாவே என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்தியா ஆன டெஸ்ட்டு 1992 நடந்த டெஸ்ட்டு. 1992 ஆப்வியஸாக டெஸ்ட் ட்ரா ஆகிடுச்சு. சச்சின் டெண்டுல்கரோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் 100 ஆன் எஸ்ஏ சாயில் இங்கே தான் வந்தது. ஒரு கிளாஸி 111. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான எபிக் ஸ்பெல் பை அனில் பாய் செகண்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 44 ஓவர் போட்டு 6 விக்கெட் எடுத்தார். அதில் வந்து 6 விக்கெட்டில் 5 விக்கெட் போல்டு. மற்றும் 1997 ஜோபர்க் டெஸ்ட்டு மறுபடியும் ட்ரா. இந்த டெஸ்ட்டு நிறைய விஷயத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற இந்தியன் டீமோட கரண்ட் கோச் ராகுல் பாய், அவர் இந்த டெஸ்ட்டில் பயங்கரமாக ஆடி மேன் ஆஃப் த மேட்சாக அமைஞ்சார். 2 இன்னிங்ஸ்லையும் சூப்பராக பேட்டிங் ஆனார். அதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டாக இந்தியன் டீமில் இருக்கிற பேட்டிங் கோச் இருக்கார்ல விக்ரம் பாஜி, நம்ம குட்டி ஸ்டோரியெல்லாம் வந்தார்ல, அவர் நயன் மோங்கியாவோட இந்த கிரவுண்டில் ஓப்பன் பண்ணி பேட்டிங்கை ஒரு கிரிட்டி 44 அடிச்சார். அந்த கிரிட்டி 44 எப்படி அடிச்சார்னு போய் இன்றைக்கி கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவரே சொல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்ல வைக்கிறேன். பட் டெஃபினட்டாக சொல்ல மாட்டார். மேட்சுக்கு முன்னாடி டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டார் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம். அதுக்கப்புறமா அந்த கிரிட்டி 44 ஏன் சொன்னேன் அப்படின்னா, அது ஒரு பயங்கரமான ஃபெரோஷியஸான சவுத் ஆஃப்ரிக்கன் அட்டாக்குங்க. அதுக்கப்புறமா 2006 ஜோஹானஸ்பர்க் டெஸ்ட்டு பல விஷயத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீசாந்தோட பயங்கரமான ஸ்பெல்லுங்க. அதாவது ஃபெரோஷியஸ் அட்டாக் போன தடவை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபெரோஷியஸ் அட்டாக்கை கொடுத்தது ஸ்ரீசாந்த். 5 விக்கெட்டு 3 விக்கெட் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம், ஆண்ட்ரன் நெல்லை தூக்கி 6 டெஸ்ட் அப்படியே பேட்டால் அப்படியே பண்ணினே போனார். அதுதான் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டெஸ்ட் தான் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த கிரவுண்டில் ஜெயிச்ச முதல் டெஸ்ட் மேட்ச். 2006 ஜோபர்க் டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்சை பல விஷயத்துக்கு, இதை தவிர சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. லக்ஷ்மண் பாய் வந்து ஒரு பயங்கரமான 73 ஒன்று அடிப்பார், ரொம்ப டிஃபைனிங் நாக்கு. அப்புறம் நம்ம சௌரவ் கங்குலி கரண்ட் பிசிசிஐ பிரசிடென்ட், அவருக்கு கோவிடால் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. விஷயம் ஆல் தி பெஸ்ட், வெரி வெரி ஸ்பீடி அண்ட் ஹெல்தி ரிகவரி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவரோட கம்பேக் மேட்ச், இந்த கம்பேக் மேட்ச்சில் அவர் கூட சூப்பராக ஆடினார். ஒரு 51 அடித்தார், ஒரு 50 அடித்தார். அதுக்கப்புறம் திருப்பி அனில் பாய் சொல்லவா வேணும், ஒரு 5 for 56. அப்புறம் ஜாக் பாய் ஒரு 5 for 111 எடுத்தார். இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் வந்து நம்மளோட விஆர்வி சிங் கூட ஆனார். கிங்ஸ் 11 பஞ்சாப் விளையாடின ஃபாஸ்ட் பவுலர், அண்டர் 19 இந்தியாவில் நல்லா பண்ணிட்டு அப்படியே டீமுக்குள்ளே வந்து அவரும் இந்த மேட்ச் விளையாடினார். 2013 ஜோபர்க் டெஸ்ட் என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி கரடி ஜஸ்ட் மிஸ் மூமெண்ட்டு யாருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இந்த டெஸ்ட்டும் ட்ராவில் தான் முடிஞ்சுது. இந்த டெஸ்ட்டு ட்ராவில் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஒரு சோகமான கதைனா, அந்த டெஸ்ட்டில் நானும் விளையாடினேன். விக்கெட் எடுக்க முடியாமல் போச்சு. இந்தியா அந்த டெஸ்ட்டை சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டெஸ்ட்டை ட்ரா பண்ணாங்க. கடைசி இன்னிங்ஸில் 400 ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ணோம். விக்கெட்டு சும்மா ஃப்ளாட்டாக அப்படியே போய் அமைஞ்சு, ஏபி டிவிலியர்ஸ் பயங்கரமாக ஆடி, ஃபாஃப் டுப்ளசி பயங்கரமாக ஆடி, கடைசியில் அஜிங்கியா ராணி 2 ரன் அவுட் பேக் டு பேக் அடித்து ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்சை கொண்டு வந்து லாஸ்ட் ஓவரில் 14 ரன் தேவை அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ்லேருந்து புல் அவுட் பண்ணி டேல் ஸ்டெயின் லாஸ்ட் பால் 6 அடித்து மேட்ச் ஒரு மாதிரி கூட்டி கழிச்சுப்பார், ஒரு மாதிரி ட்ராவில் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ராவில் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா 2018, அதாவது அந்த லாஸ்ட் டூரில் வந்த டெஸ்ட்டு,
இந்த லாஸ்ட் டூரில் வந்த டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம 2-0 தோற்றுருவோம், 2-0 சீரிஸ் உதப்பட்டுருவோம். வாண்டரர்ஸ் வரும்போது என்னடா எப்படியாவது நம்ம இந்த டெஸ்ட்டு ஜெயிச்சுட்டு வி ஹேவ் டு, அதாவது கேப் டவுன்லேயும் சரி செஞ்சுரியன்லேயும் சரி நம்ம டெஸ்ட் மேட்ச்லேயே இருப்போம். ஆனால் வாண்டரர்ஸ்க்கு வரும்போது என்னடா இவ்வளோ க்ளோஸாக இருக்குது ஆனால் ஜெயிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு பயங்கர க்ரீன் சீமிங் மாம்பா, நம்ம பீடா கூட சொன்னார் க்ரீன் சீமர் க்ரீன் மாம்பா அப்படின்வாரு. இந்த ஊரெல்லாம் க்ரீன் மாம்பானா பச்சை விக்கெட் அப்படின்னு சொல்லி. பச்சை விக்கெட்னா எப்படின்னா அப்படியே மேலே போய் பார்த்தோன்னா அது மேலே காலில் அப்படியே அந்த இது இருக்குல்ல டியூ பனியெல்லாம் வந்து மூஞ்சி மேலே அடிக்கும், அவ்வளோ பச்சை விக்கெட் கொடுத்தாங்க. அடியிலலாம் ஃபுல்லாக கிராக், அந்த கிராக்கெல்லாம் தெரியக்கூட இல்லை, அவ்வளோ பச்சையை போட்டு அந்த கிராக்கெல்லாம் மூடிட்டாங்க. செம ஒரு க்ரீன் சீமிங் விக்கெட்டுங்க. அதில் வந்து இந்தியா பிரேவாக ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு 180 ரன்ஸ் தான் அடிப்போம். அந்த 180 ரன்ஸில் கிட்டத்தட்ட நம்ம புஜாரா நம்மளோட ஒயிட் வாக்கர் 50 ரன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைப்பீங்க, 50 அடித்தார். ஆனால் 50 பால் ஆடி தான் முதல் ரன் அடித்தார். என்ன ஒரு நாக்குங்க, அந்த 50 பாலும் அவரை சாப்பிட்ட அந்த 50 பாலும் அவங்க அட்டாக்கோட டீத்தையே மொத்தமாக எடுத்துருச்சு, அந்த விஷத்தையே எடுத்துருச்சு அட்டாக்ல. அந்த ஃபிலாண்டர் இப்படிங்கிறாரு பீட்டன், ரபாடா போடுறாரு, லைனில் ஆடுறாரு, வெளில விடுறாரு, இந்த மாதிரி ஸ்டம்புக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஸ்டம்போட பெயிண்ட் எல்லாம் போச்சு. ஆனால் பெயில் மட்டும் இறங்கவே இல்லை, அப்படி ஒரு பேட்டிங் ஆனார். செம நாக்கு. விராட் கோலியும் சூப்பராக விளையாடுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் கவுண்டர் பஞ்சிங் 40 பை ஜிங்ஸு. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணார். ஜஸ்பிரீத் பும்ராவோட ஃபஸ்ட்டு 5 விக்கெட் ஹால் இந்த கிரவுண்டில் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஷமியோட ஃபஸ்ட்டு 5 விக்கெட், ஷமியும் 5 விக்கெட் ஆல் எடுத்தார் இந்த கிரவுண்டில். புவனேஸ்வர் குமார் ஒரு டக்கர் ஏபி டிவிலியர்ஸ்க்கு போட்டு போல்ட் ஆக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம லாலேட்டன், நம்ம சீனியர் லாலேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது ஷமி பயங்கரமாக பேட்டிங் ஆடுவார். மார்னிய மார்க்கல் ஓடி வந்துட்டு பவுன்சர் போடுவார், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு தூக்கி ஒரு 6 ஹை ஃபீல்டில் பால் அப்படியே குருவி சைஸில் தெரிகிற அளவுக்கு 6 அடிப்பார். பயங்கர ஒரு பிரேவ் எஃபர்ட். இன்ஃபேக்ட் டீன் எல்கருக்கு வந்து பால் லிங்க்லேருந்து எகிரி அப்படி ஹெல்மெட்டில் போடும், எனக்கு லிங்க்லேருந்து எகிரி இங்கே பட்டுச்சில்ல போன மேட்ச், அந்த மாதிரி அவருக்கு நேராக டங்குன்னு இங்கேயே அடிச்சுது பால். அதுக்கப்புறம் விக்கெட் சரியில்லை, டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்டெல்லாம் ரோல் பண்ணி திருப்பி ஆடி நம்ம பிரேவாக எங்களுக்கு இந்த மேட்சை புல் அவுட் பண்ண வேணாம், நாங்கள் ஜெயிச்சாதான் கிளம்புவோம் அந்த மண்ணை விட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடி ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த மேட்சை ஜெயித்தோம். ஸோ வாண்டரர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஓமனை கொடுத்துருக்கு. இந்த கிரவுண்ட் எப்படி சிச்சுவேட் ஆகிருக்குன்னா அதே மாதிரி ஒரு பெரிய இறங்கி வர ஒரு பாதையெல்லாம் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனோட ஃபுட்டேஜெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேருந்து இறங்கி வரணும். கிரவுண்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 பக்கம் கிராஸ் பேங்க்ஸ் இருந்தது செஞ்சுரியனில், இங்கே 2 பக்கம் கிடையாது. ஒரே ஒரு சைடு ஒரு கிராஸ் பேங்க் இருக்கும், மற்றபடி நல்லா எரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஸ்கூல்லலாம் போடுவாங்கல்ல அந்த என்ன சொல்கிறது, ஒரு பெவிலியன் மாதிரி கட்டையில் போட்டிருப்பாங்கல்ல, அப்படியே படிப்படியாக போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். ஓல்டு ஃபேஷன்டு ஒரு ஸ்டாண்ட்ஸ் மாதிரி, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி பிரிட்டோரியாவில் குட்டியாக இருக்கும். பட் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு பி கிரவுண்டு, ஒரு ரக்பி விளாட்லாம். ஒரு பக்கம் ரக்பி கிரவுண்டில் ஒரு கார்னரில் நெட்ஸ் இருக்கும், பெருசாக தொலைவில் ஒரு வாண்டரர்ஸ் பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய கிரவுண்டு. பேக் சைடில் இந்த கிரவுண்டு, ஃப்ரண்ட் சைடில் அதுலேருந்து இறங்கி வரணும். அதாவது பி கிரவுண்டு வந்து மேலே அமைக்கப்பட்டிருக்கு, ஏ கிரவுண்டு கொஞ்சம் அங்கேருந்து இறங்கி வரணும். முன்னாடியே சொன்னேன் ஆல்ரெடி ஆல்டிடியூட் மேலேன்னு, இதில் பி கிரவுண்டுக்கு மேலே ஏ கிரவுண்டுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி கிரவுண்டு அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் அந்த பி கிரவுண்டில் ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2009 ஐபிஎல்லாம் வந்து விளாடல இந்த கிரவுண்டில், 2010 தான் வந்து விளாடினேன். பட் ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நல்ல மெமரிஸ்லாம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் வந்து நம்ம வாண்டரர்ஸில் போயிட்டு ரொம்ப நல்லா விளையாடி ஒரு நல்ல டஃப் கொடுப்போம் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு நம்புவோம். நீங்களும் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் கிஃப்ட் செஞ்சுரியிலேருந்து வந்தது ஆடுகளம் சீரிஸ் மூலமாக. நியூ இயர் கிஃப்ட்டு நமக்கு வாண்டரர்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆடுகளம் சீரீஸை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.